அர்ச்சனா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி நோட் புக்லாம் கிறுக்கிட்டு இருக்க? அர்ச்சனா, ஏன்டா அழுற? என்னாச்சுடா? என்ன தொடாத, உனக்கு என் மேல அக்கறையே இல்ல. ஏன்டா, ஏன் இப்படி சொல்ற? நீ அரங்கேற்றலாம் அவ்வளவுதானே. யார் அப்படி சொன்னது? உன்னோட ஆனுவல் லீவ்ல நீ டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் ஆரம்பிக்க போற. உன் அரங்கேற்றமும் நடக்க போகுது. போதுமா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? முதல்ல எக்ஸாமுக்கு படி. கிளம்பிட்டீங்க? என்ன சிவகாமி எப்படி கேக்குற? முன்னாடி தானே இன்னைக்கு டி சாமியார் சொன்னாரு நான் சிதம்பரம் போகணும்ட்டு. சிதம்பரம் போயிட்டு அங்கே அப்படியே வைத்தீஸ்வரர் கோயில் போயிட்டு ஆர்த்தி விஷயமா அந்த சோடிகள் எல்லாம் பாக்கணும். ஆர்த்தி கிடைக்கணும்னா நம்ம போலீஸ போய் பாக்கணுங்க. வாங்க நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் பாத்துட்டு வரலாம். இப்படி புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. வீட்டை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறீங்க. வீட்டை கவனிச்சுக்கதான் நீ இருக்கிறியே. உனக்கு செலவுக்கு பணம் பேங்க்ல இருந்து எடுத்துக்க. நர்சிங் ஹோம்ல இருந்து வர பணத்தை எல்லாம் மங்கையர்கரசி பேங்க்ல தான் போடுவா. அவ ரேவதி நட்சத்திரம், ஏமாத்த மாட்டா. இருங்க, நீங்க எங்கேயும் போல. அந்த பையன் இப்படி கொடுங்க. என்ன நீ இந்த ஆர்த்திக்கு ஔஷத காண்டம் பார்த்தே ஆகணுமா? மருந்து அவளுக்கு முக்கியம் இல்லையா? மருந்தா? எதுக்கு? ஆர்த்திக்கு எதுக்குங்க மருந்து? இல்ல ஒண்ணு இல்ல, நான் போயிட்டு வந்து சொல்றேன். இல்ல இல்ல, நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் உங்களை போக விட மாட்டேன். என்ன சிவகாமி இப்படி நடந்துக்கிற நீ? ஆர்த்திக்கு எதுக்குங்க மருந்து? அவளுக்கு என்ன உடம்புக்கு? ஒண்ணு இல்ல, பாவம் குழந்தை எங்க இருந்தாலும் உடம்புக்கு ஒண்ணு இல்லாம இருக்கணும் இல்லையா? அதுக்குதான் அந்த ஔஷத காண்டத்தை பாக்கணும்னு. ஆர்த்தி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சிவகாமி இது? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவளை போய் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? ஏங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? நம்ம குடும்பம் எங்க போகுதுன்னே எனக்கு புரியல. ஐயோ, வாமா. எங்க டாக்டர் மங்கையர்கரசி வந்திருக்காங்க. ஆமா, நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? பரவாயில்ல, உள்ள வாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். டாக்டர், எங்க வெளில கிளம்பிட்டு இருக்கீங்களா? இல்ல, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க நீங்க தான் நர்சிங் ஹோம் பக்கமே வர்றதில்ல. நான் எதுக்குமா? நீதான் நர்சிங் ஹோம் நல்லா பாத்துக்கிறியே. என்ன சாப்பிடுற? காஃபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னமா? நர்சிங் ஹோம்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா டாக்டர். டாக்டர் ஜெயராஜ திருஞானமும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க 2 பேரும் தனியா நர்சிங் ஹோம் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம்.
வை நாட் அது டாக்டர் ஜெயராஜுக்கு இப்போ குரு கண்ணில இருக்கான், 7ஆம் பாதம் நினைக்கிறேன். நல்லா வருவாங்க. சக்சஸ்ஃபுல். என்னங்க நீங்க நம்ம நர்சிங் ஹோம் என்னங்க ஆகுறது? என்னம்மா டாக்டர் மங்கையரசி பாத்துக்கிறாங்க. அது என்னப்போ டாக்டர் ஆர்த்தி பத்தி ஏதாவது நியூஸ்? அவ கிடைச்சிருவா. ஆமா, போலீஸ் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாங்களா? அவங்க என்ன வழக்கம் போல தேடிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப நான் கிளம்புறேன் டாக்டர். என்ன அவசரம்? ஏதாவது சாப்பிட்டு போங்க. சிவகாமி இல்ல நர்சிங் ஹோம்ல யாரும் இல்ல, நான் போகணும். வரேன் டாக்டர், வரேங்க. போதுமா? இப்ப உங்களுக்கு திருப்தியா? நீங்க நர்சிங் ஹோம்க்கு போகாம இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தரும் இப்படி போயிட்டே இருக்காங்க. இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போலனாலும் பரவாயில்ல, பிராக்டிஸே பண்ணலனாலும் பரவாயில்ல. இனிமே ஜோசியம் ஜாதகம் கோவில் உங்களோட சுத்த விட மாட்டேன். சிவகாமி, நானு வாவ். தேங்க்ஸ் சார். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நான் இன்னும் நிறைய சாதகம் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய இடங்கள்ல பிசிறு தட்டுது, எனக்கே தெரியும். தயவு செஞ்சு குத்தி காட்டாதீங்க ப்ளீஸ். சேச்சா, நான் அதுக்கு சொல்ல. பேச்சு துணைக்கு நீங்களாவது இருக்கீங்களே, அதுக்கு தேங்க்ஸ். ஆமா, பேச்சு தோணணும்னு என்ன வருது? இப்பெல்லாம் உங்க செல்போன் அடிக்கிறதே இல்ல. அது சார்ஜ் போயிடுச்சு, சார்ஜ் போட முடியல. என்கிட்ட கொடுங்க, நான் வேணா வீட்டுல சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல, துணியை எடுத்துட்டு வர போனவங்க சார்ஜரை எசுக்கி வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓஹோ, நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, நீங்க போய் கேட்டா அவர் தருவாரான்னு தெரியல, நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், நீங்க இங்க போறது அவ்வளவு நல்லதா படல. இல்ல, ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன், நீங்க எங்க இருங்க. எங்க கிளம்பிட்டீங்க? உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வந்துடுறேன், நீங்க ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. அங்க யாரோ இருக்காங்க, நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? இல்ல யாரும் இல்ல, மகாதேவன் தான். உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஊருக்கு தெரியாம நீங்க மீட் பண்ற இடத்த நான் கொஞ்ச நாளைக்கு எருவல் வாங்கிருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். சரிங்கண்ணா. நீயா? உன்னதான் இங்க வரவாத சொன்னதுல உன்னையே ஒளி தேடிட்டு இருக்கு. எனக்கு இருக்க தொல்லை நீ வேற இங்க போவா. இன்னும் நீ போகலையா? என்னது?
சார், வைத்தியர, வைத்தியர, என்னாச்சு? வைத்தியர, ஏன் இப்படி ஓடி வர்ற? என்னாச்சு? இசக்கிக்கு என்ன? யாரும் இசக்கி ரேகையை எடுத்துட்டு கொலை பண்ணிட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டாரு. கொலை பண்ணிட்டாங்களா? ஏன் சார் என்ன சுத்தி இதெல்லாம் நடக்குது? நான் என்ன சார் பாவம் பண்ண? நீங்க எதுக்கு இசக்கு வீட்டுக்கு போனீங்க? இந்த செல்லோட சார்ஜர் எடுக்கிறதுக்காக போனேன். உண்மையா அதுக்கு தான் போனீங்களா? சார், இல்ல சார், என் மேல சந்தேகப்படாதீங்க சார். நான் கொலை பண்ணல சார். நான் கொலை பண்ணல சார். நான் உன்னை கொலை பண்ணதா சொன்னேன். அப்படி கொலை பண்ணி இருந்தா ஊர் ஊரா போய் நான் இந்த பணத்தை பார்த்தேன்னு சொல்லுவீங்களா? இந்த கொலையை செஞ்சவன் எவனோ உங்களை வர வைக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வர வச்சிருப்பானோன்னு தான் நான் கேட்டேன். இல்ல சார், நானும் தான் போனேன். ஆமா, எஸ்கி வீட்டுக்கு போனத யாராவது பார்த்தாங்களா? உங்க பொண்ணு தேவியை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்போ நீங்க எஸ்கி வீட்டுக்கு போகல சார்? நீங்க இந்த கொலையை பார்க்கல? இல்ல சார், நான் ரெண்டு கண்ணாலையும். நீங்க இந்த கொலையை பார்க்கல. உட்காருங்க சார். நான் பார்த்தேன். பேசாம உட்காருங்க. அந்த புள்ளிய பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு. இல்ல சார், பாருங்க, மனசை ஒருநிலைப்படுத்தி பாருங்க. தம்பி, வேற யாருடைய ரேகை இல்ல தம்பி, நான் தான் என்னுடைய ரேகையை அங்க வச்சு பார்த்தேன். இத பாருங்க, வெறும் கருப்பு புள்ளிய பாக்குறத விட ரேகையை வச்சு பார்த்தா மனசு இன்னும் ஒருநிலைப்படும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பாருங்க. முடியல சார். அமைதி, அமைதி, அமைதி. யாரோ வராங்க, யாரோ வராங்க. பயப்படாத, பயப்படாத, பயப்படாத தம்பி. யாரது? நான் தான்ப்பா. அட, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்கடா போயிருந்தீங்க? அது எசுக்கி. நான் சொல்றேன். அவருக்கு மனசு சரியில்லையா, தியானம் பண்றதுக்காக நேரம் இங்கேயே வந்துட்டாரு. பாருங்கப்பா, மலை மேல இவ்வளவு நேரம் இவருக்காக காத்துட்டு இருந்து இப்பதான் வரேன். சாப்பாடு கூட ஆறி அவ்வளா போயிடுச்சு. தம்பி கூட பசி எடுத்துருச்சு. நீ புதுசா போய் சமையல் பண்ண, சாப்பிட வருவார். சரிங்கப்பா. மா, என்னப்பா? இருட்டுற மாதிரி இருக்கு, டிஃபனாவே பண்ணிடு.
அப்புறம் தம்பிக்கு இன்னொரு தோசை போடு. அப்பா உங்களுக்கு இன்னொரு தோசை சூட சுட்டு கொண்டு வரட்டுமா? வேண்டாமா, தயிர் சாதம் இருந்தா கொண்டா. என்ன தம்பி சாப்பிடாம அப்படியே இருக்கு? நான் பார் 3 தோசை சாப்பிட்டேன். இல்ல சார், முடியல. சாப்பிடு தம்பி, சீக்கிரம் போலாம். எங்க சார்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன்? தம்பி இருட்டி போச்சு, வெளியே எசைக்கு இறந்து போன விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா தான் நேரம் எனக்கு தகவல் வந்திருக்குமே. இப்போ போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்க, எசைக்கு இறந்து போன விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டோம். நீ நாள் பூரா என் கூட தான் இருந்த நான் சொல்லிடுறேன். இல்ல சார், அவங்க நம்ப மாட்டாங்க சார். நம்ப வைக்கணும். இல்ல சார், அவங்க சந்தேகம் முழுசா எம்எல்ஏ தான் இருக்கு. இத பார், அத பொய் நிரூபிச்சிருவோம். இல்ல சார், அவங்க நம்ப மாட்டாங்க சார். நான் வரமாட்டேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் நான் சொல்றேன். ப்ளீஸ் சார், நான் வரமாட்டேன் சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றேன். ப்ளீஸ் சார், நான் வரமாட்டேன் தம்பி. அவங்க நம்ப மாட்டாங்க சார். அவங்க நம்ப மாட்டாங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வா சொல்றேன். அவங்க நம்ப மாட்டாங்க சார். நான் வரமாட்டேன் சார். ப்ளீஸ் சார், நான் வேற எங்கேயாவது போ. அப்பா தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வேணுமாப்பா? ஊறுகாய் வேணுமா? உங்களதான்ப்பா. அப்பா அப்பா அப்பா, ஐயோ அப்பாக்கு என்னாச்சு? அப்பா அப்பா என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் பண்ணல. ஐயோ எங்க அப்பாவை கொண்டுட்டானே. எங்க அப்பாக்கு என்னாச்சு தெரியலையே. ஐயோ ஐயோ எங்க அப்பாவை கொண்டுட்டானே. யாராவது வாங்களே, சீக்கிரமா வாங்களே. ஐயோ எங்க அப்பாவை கொண்டுட்டானே. யாராவது வாங்க, சீக்கிரமா வாங்க. யாராவது வாங்களே, எங்க அப்பாவை கொண்டுட்டானே. சீக்கிரமா வாங்க. ஐயோ ஐயோ எங்க அப்பாவை கொண்டுட்டானே. யாராவது வாங்களே, சீக்கிரமா வாங்களே. ஐயோ எங்க அப்பாவை கொண்டுட்டானே. பாக்குறதுக்கு இப்படிதாண்டா இருக்கணும். இங்க பார், இதாண்டா அளவு. சரி, இதே மாதிரி ஓலையை வெட்டிக்க. சீடு இருக்கிறது கட்டையில கொடாயணும், புரியுதா? இந்த ஏண்டா டேய், முதல்ல கட்டையை வெட்டிக்கடா, அப்புறம் கலர் ஏத்து. 2 வேலை செய்வான். அந்த பேப்பரை கூட. அண்ணே என்னடா இந்த ஓலையில என்னதானே எழுதுறது? எல்லாம் நானே எழுதிடுவா? புள்ளி வச்சு எழுதுவ. பழைய எழுத்து மாதிரி இருக்குனடா. இரு, சொல்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். இதுல இருக்கிற மாதிரி எழுது. என்னடா பண்ற?
இல்லன்னு படிக்க முடியுதான்னு பாக்குறேன். அதுக்கெல்லாம் நாள் ஆகும். முதல்ல அதுல இருக்கிறது அப்படியே வரைகிற வேலையை பாரு. இல்லன்னு படிக்க முடியுது, இதை பாருங்க. தந்தைக்கு உபதேசம் செய்த மகனின் பேரு 5 எழுத்தில் அடங்கிடுமே அவனின் பேரு. எந்தைக்கு வந்துதித்த மகளின் பேரு. டேய் டேய், அதிக புரசிக்கு வேலை பண்ணதுடா. எழுதுற வேலையை பாரு. இந்த எழுத்தாணி. தொடக்கூடாது. ஓ, மயில் சுத்தாது, விஷம். போ 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 போமா. ஏண்டி என்னங்க கொஞ்சம் கிருஷ்ணால எடுத்துட்டு வா. அடுத்து 2 பேரை கொலை பண்ணிருக்கான். இத்தனைக்கும் அவங்க வீட்டுக்கு போய் அவனை தேடிட்டு வர வந்திருக்கோம். எவ்வளவு தைரியம் அவனுக்கு! வெக்கமா இருக்கு. 1 இன்ச்சு நாம 1 இன்ச்சு கூட நகரல. எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே இருக்கும். சார் என்னையா? சார் உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க சார். என்னவா? என்ன விஷயம்? அவங்க பொண்ணு காணாம போச்சா, அது விஷயமா? அதுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியா? இதுக்கெல்லாம் கமிஷனர் ஆபீஸ்க்கு ஏன் வராங்க? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார், ஒரே பிடிவாதமா இருக்காங்க. நெய்தல் பத்திரிகை எடிட்டர் அனுப்புனதா சொல்றாங்க சார். சரி, அவங்கள உட்கார சொல்லு, நான் வரேன். ஓகே சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். நீங்க 2 பேரும் முகத்தை பார்த்து ஏன் நிக்கிறீங்க? போய் தேடுங்க, போங்க. இங்க உட்காருங்க மேடம். என் பேரு சிவகாமி. ஆர்த்தியோட அம்மா தானே? உட்காருங்க. என் பொண்ணு மிஸ்டர் குமரகுரு சொன்னாரு உங்க பொண்ணு ஆர்த்தி காணாம போயிட்டாங்கிறது. ஒபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொண்ணோட எதிர்காலம் பாதிக்கப்படுங்கிறதுனால அன்ஒபிஷியலா தேட சொன்னாரு. நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். ஆர்த்தி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆர்த்தி கடைசியா போன கால் டாக்ஸி நாங்க ட்ரேஸ் பண்ணோம். சோமு கிட்ட அந்த விஷயம் சொன்னோமே, அவர் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே. ஆனா சோமுவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சோமுவை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவங்க அப்பாவும் எங்க வீட்டுக்காரரும் ஒன்னா வளர்ந்தவங்க. 2 ஃபேமிலியும் ரொம்ப நெருக்கம். உங்க வீட்டுக்காரரும் லாயரா? இல்ல, டாக்டர். எங்க அவர் வரலையா? அவரு இல்ல, வரல. நான் மட்டும்தான் வந்தேன். ஆர்த்தியை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுதா? தேடிட்டு தான் இருக்கோம். ஆர்த்தி கடைசியா எங்க போனாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சோமு கிட்ட கேட்டோம், அவருக்கு தெரியாதுன்னு சொன்னார். அது அன்பரசன்னு ஒரு நாடி ஜோசியரை பார்க்க போனா. அன்பரசா? ஏன்? சோமு நாடி ஜோசியத்தை பத்தி ஏதோ ஆர்டிக்கல் எழுதணும்னு சொன்னா. அது விஷயமா அவங்க 2 பேரும் முதல்ல கீழாம்பூர் பொன்னம்பலம் அப்படிங்கிற ஒரு நாடி ஜோசியரை போய் பார்த்தாங்க. அது விஷயமா தான் ஆர்த்தி அன்பரசூர் பார்க்க போனா.
ஆர்டிகிள் எழுதினாரா? பப்ளிஷ் ஆயிருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஆகலன்னு நினைக்கிறேன். கீழாம்பூர் பொன்னம்பளை இறந்துட்டாரு, அது உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் 10 பேர் இறந்துட்டாங்க, அது கேள்விப்பட்டீங்களா? 10 பேரா? 10 பேரையும் விஷம் வச்சு கொண்டிருக்காங்க. 10 பேரோட விரல் ரேகை எடுத்திருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் எதுக்கு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? சொல்றேன். சோமுவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவரு ஊர்ல தான் இருக்காரா? இல்ல, அவன் எங்கேயோ வெளியூர் போயிருக்கிறதா நந்தினி, அதான் சோமுவோட அம்மா சொன்னா. சோமு எந்த ஊருக்கு போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. நிச்சயமா தெரியாது? தெரியாது சார். நீங்க என்ன சோமு பத்தி என்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கீங்க? நான் ஆர்த்தி பத்தியில விசாரிக்க வந்தேன். சரி, உங்க பொண்ணை கடத்திட்டு போனதுல நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? இல்ல சார், எங்களுக்கு எதிரிங்களே கிடையாது. ஒருவேளை சோமு கடத்தி இருப்பானோ? சோமுவா? சேச்சே, அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நீங்க கிளம்பலாம். இல்லங்க சார், நான் என் பொண்ணை காணும்னு அவளை பத்தி விசாரிக்க வந்தா நீங்க என்னென்னமோ என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு ஓகே தேங்க்ஸ் கிளம்பலானா என்ன சார் அர்த்தம்? மேடம், அதான் சொன்னேன்ல, உங்க பொண்ணை கடத்திட்டு போன காரை சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட இருந்தது கண்டுபிடிச்சிட்டோம். சிங்கப்பெருமாள் கோவில் கிட்டயா? அங்க பக்கத்துல வீடு, கடை, கிராமம் எங்கேயாவது விசாரிச்சீங்களா? விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்ன சார் நீங்க? அவ காணாம போய் 4 மாசம் ஆச்சு. காணாம போனது என் பொண்ணு சார். நீங்க என்னமோ ஆடு மாடு காணாம போன மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கோம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. மேடம், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. எங்களால முடிஞ்சது நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆர்த்திய கடத்தின காரை எங்க கண்டுபிடிச்சதா சொன்னீங்க? சிங்கப்பெருமாள் கோயில் ஹைவேல ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அந்த காரை அபேண்டன் பண்ணி போயிருக்காங்க. அப்படியா? சரி. என்ன படிக்கிறீங்களா? படிங்க, தமிழ் நன்னா படிங்க. வட்டெழுத்து படிக்கிற அளவுக்கு தயாராக வேண்டாமா? என்ன ஃப்ரெண்ட் கூப்பிடுறாரா? யாரு? அதோ அந்த பிச்சைக்காரன் தான். போங்க, உங்களுக்கும் பொழுது போக வேண்டாமா? என்ன? ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? எங்க உங்க பக்கம்? நீங்க ஆகாஷ், ஃபைனான்ஸ் பயோமெட்ரிக்ஸ்ல டெக்னிக்கல் டைரக்டர். நீங்க ஆர்த்தியோட அப்பா தானே? ஆர்த்தியோட ரேகை எடுத்து எங்க ஆபீஸ் வந்தீங்களே. ஆகாஷ், நல்லா இருக்கீங்களா? இந்த ஊர்லங்க. இது என் பாட்டியோட வீடு. நீங்க உள்ள வாங்க. நானு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், இன்னொரு நாள் வரேன். பரவாயில்ல, வந்துருக்கோங்களே ப்ளீஸ். என்ன சாப்பாடு தானே? நான் தர இரு. வாங்க, நீங்க வாங்க. சரி ப்ளீஸ்.
என்னடா பாட்டி, டாக்டர் தெளிராஜன், சென்னையில ஒரு பெரிய கைனகாலஜி, மகப்பேறு மருத்துவர். உட்காருங்க. இல்ல நானு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், உள்ள வர சொன்னாரு, வந்தேன். நான் அப்புறம் வரேன். இப்ப கோவில்ல நட சாத்திருப்பாளே, சாப்பிட்டு சாயங்காலமா போல உட்காந்துக்கோங்க. நீ போய் குடிக்கிறதுக்கு ஜலம் கொண்டா. இந்த வீடு ஒரு கோயில் மாதிரி இருக்குது. இது எங்க மாமனார் காலத்து வீடு. ஆத்துல குழந்தை எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? இல்ல, நான் தனியா தான் வந்திருக்கேன். சார், ஆர்த்தி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? என்னடி இது பார்த்து வரக்கூடாதா? நீங்க தீர்த்த யாத்திரைக்கு வந்தீங்களோ? சாமியார் ஒருத்தர் என்ன சிதம்பரத்துக்கு வர சொன்னாரு. என் பொண்ணுக்காக வந்திருக்கேன். பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் தள்ளி போறதோ? என் பொண்ணு காணாம போயிட்டா. அதான் அவ எங்க இருக்கா கருப்பாடான்னு தெரிச்சுக்க வந்திருக்கேன். ஈஸ்வரா, நல்ல வாழ்வ நடராஜனும் சோதிக்கிறோம். ஒரே பொண்ணும் இல்ல, இன்னும் தீர்க்கா. இத பாருங்க, சாயங்காலம் கோவில் அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அர்த்த ஜாம பூஜை சிதம்பரத்துல ரொம்ப விசேஷம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமோ? நடுநிசையில எல்லா தெய்வங்களும் இங்கே வந்து நடராஜரோட ஐக்கியமாயிடுறதா ஐதீகம். அதனால அர்த்த ஜாம பூஜையெல்லாம் பார்த்துட்டு கார்த்தால போய்க்கலாம். சாயங்காலம் மாமாவை கோவில் கழிச்சு போய் சாமி தரிசனம் பண்ணிவே. இன்னைக்கு உங்க ஆத்து முறைதான். எதுக்கு பாவம், அவளுக்கு வீண் சிரமம். என்ன சிரமம்? நான் அழைச்சுட்டு போறேன், இருங்கோ. ஏமா, உன் பேர் என்னம்மா? அபிராமி. என் பொண்ணு பைத்தி. என்ன நட்சத்திரம்? சதயம். முதல் பாதம். சதயம். அதான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற சுபாவம் இருக்குது. இந்த பாட்டியை தவிர நீங்க கை கால அழுப்பிட்டு வந்துருங்க. 10 நிமிஷத்துல இலை போட்டுடலாம். இலையா இருக்கும். இல்ல, கொல்லையில போய் அறுத்துட்டு வந்துருங்க. இதத்தான் சொன்னேன். இரு. ஆமா, கத்தி இங்கடி வச்சிருக்கேன். அங்க என்ன கல்லோல் மேலையா கணத்து மேலையா? கிணத்து மேல இடத்துல வச்சுடு. தேடுறதுக்கே போய் சரியா. கந்தன் சார், நான் வரேன். ஓகே சார். ஹலோ. ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸா? ஆமா, ஏசி ஆடியோ பாதம் தான் பேசுறேன். யார் பேசுறது? எங்க அம்மா அங்க வந்திருக்காங்களா அங்கிள்? அம்மாவா? நீ யார் பேசுறது? என் பேர் அர்ச்சனா. என் அக்கா ஆர்த்தி காணாம போன விஷயமா எங்க அம்மா உங்களை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க பேர் சிவகாமி. ஆமா, வந்தாங்க. அப்பவே கிளம்பிட்டாங்களே. இன்னும் இங்க வரல அங்கிள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க. இல்ல அங்கிள், மணி 10 ஆச்சு. எங்க அம்மா இந்த நேரத்துக்கு எங்கேயுமே வெளியில போக மாட்டாங்க. எல்லா இடத்துலயுமே போன் பண்ணி கேட்டாச்சு, எங்கேயுமே வரல அங்கிள். எனக்கு இருட்டுல தனியா இருக்கு, பயமா இருக்கு அங்கிள். சரி, அழாதம்மா, பயப்படாது. நான் வரேன்.
அந்த சார் டாக்டர் தில்லராஜன் வீட்டுக்கு நீலாங்கர போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி 2 கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பி வைக்க. ஓகே சார். அந்த ஆர்த்தியோட தங்கச்சி தனியா இருக்கா. அவ அம்மா இங்க வந்துட்டு போனாங்க. இன்னும் வீட்டுக்கு போய் சார்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சார். என் கூட வாங்க. அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா. வாங்க சிங்கப்பெருமாள் போயிருக்கோம். ஓகே சார். ஐயா சொல்லுங்க சார். இந்த பக்கமா கார்ல ஒரு லேடி போனாங்களா? சார் அது வந்து கரெக்டா சொல்றா. டேய் சார் அந்த பக்கமா ஒரு கார் போன மாதிரி இருந்தது சார். ஆனா யாருன்னு தெரியல சார். ஏயா இந்த பக்கம் கார் ஏதாவது போச்சா பாத்தீங்களா? இல்ல சார், எந்த காரும் போல சார். அப்படியா? சார் இந்த பக்கம் வண்டி எதுவும் வரலையா? பெட்ரோல் கன்ல எதுவும் பண்ணலையா சார்? சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். வாங்க. டிரைவர் வண்டியை நிறுத்துங்க சார். கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும். கந்தன் சார், இங்க பாருங்க. வண்டி எதுவும் இந்த பக்கம் வரலன்னு சொன்னாங்கல்ல, அவங்க பின்னாலே நிக்குது பாருங்க. ஆமா சார். இந்த படத்துல இருக்கிற பொண்ணு பாத்திருக்கீங்களாமா? இல்லம்மா. யாருமா இது? என் பொண்ணுமா காணாம போயிட்டா. 4 மாசம் ஆச்சு. ஐயா, இந்த படத்துல இருக்கிற பொண்ணு நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா ஐயா? இல்லம்மா, நான் பார்த்து. மேடம் கொஞ்சம் நில்லுங்க மேடம். இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு தேடிட்டு இருக்கேன். மேடம் அதுக்கு தான் நாங்க இருக்கோமே. நீங்க செய்யாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். மேடம் இப்படி எல்லாம் தேடினா உங்க பொண்ணு கிடைக்க மாட்டா. எல்லாம் அவ கிடப்பா. மேடம் அவங்க உங்க பொண்ணை பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இன்னைக்கு ஆபீஸ் வந்திருந்தீங்க இல்லையா, அங்க பக்கத்து டேபிள் உட்கார்ந்து இருந்தவரோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படித்தான். இங்க பாருங்க மேடம், உங்க வீட்டுல உங்க பொண்ணு அர்ச்சனா உங்களை காணாம பயந்து அழுதுட்டு இருக்கா. பிளீஸ் எங்க கூட வாங்க. கோஆபரேட் வித் அஸ். ப்ளீஸ் கம். வாங்க. குறுக்கே வந்ததடா, குறுக்கே வந்த தெய்வம். பூஜை. டேய் இல்ல. வணக்கம் சார். இந்த நேரத்துல எங்கடா போயிட்டு வர? சார் அங்க வேலை செய்யறவங்களுக்காக சாப்பாடு அங்க போனோம் சார். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆகி போச்சு, அதான் தள்ளிட்டு வரேன் சார். என்ன டேடா இருக்கு? ஒண்ணும் இல்ல சார், அது சும்மா வெறும் டப்பா சார். ரொம்ப நன்றி சார். ப்ளீஸ் உட்காருங்க. டேய் ஐயா வாடங்க. நான் வரேன். மணி என்னாச்சு தெரியுமா? 12 மணி. இந்நேரத்துக்கு யாருக்கு சாப்பாடு வாங்கிட்டு போற? அது வந்துங்கய்யா தெரியாதுங்கய்யா. என்னது தெரியாதா? ஐயா அடிக்காதீங்க. அங்க ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க, அதுக்கு வெளியில ஒருத்தர் நிப்பாருங்க, அவருக்கு தான் ஐயா வாங்கிட்டு போறேன். ஸ்கூலா? இந்நேரத்துக்கு யார் அவரு? அவர் யாருன்னு தெரியாது. ஐயா அவர் வாங்கி கொண்டு நிறைய காசு கொடுப்பாருங்க. வேற ஒண்ணும் தெரியாதுங்க. வேற புள்ள ஒண்ணுங்க என்ன ஒண்ணு செஞ்சுக்காருங்க. ஐயா அந்த
யார் அவரு? சீக்கிரம் சீக்கிரம் போ, சீக்கிரம். டாக்டர் பாத்து கீழே போடுறது. ஓகே ஓகே எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நீ சீக்கிரம் பார்த்து முடியுது. சீக்கிரம் சீக்கிரமா பேக் பண்ணுங்க. அடே சீக்கிரமா குளிக்க விடாதீங்க. பார்த்து பார்த்து தூக்கு. ஒரு நிமிஷம் கமா. ரெண்டு பக்கமும் நல்லா சர்ச் பண்ணுங்க. சீக்கிரம் செக் பண்ணுங்க. ஆர்த்தியோடதான் என் பொண்ணு இங்கதான் இருந்திருக்கா சார். இது என் ஆர்த்தியோடதான் சார். என் பொண்ணு இங்கதான் இருந்திருக்கா. சார் பில்டிங் பூரா சர்ச் பண்ணிடுச்சு சார். யாருமே இல்ல. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. சுத்து வட்டாரம் பூரா சர்ச் பண்ணி பாருங்க. Go fast. சார் கொஞ்சம் இங்க பாருங்க. டாய்லெட் பக்கம் போனப்போ அவர் பின்னாடியே போனது இவர் தான். அப்போ ஃபாதர் தான் அந்த கொலை செஞ்சிருப்பாருன்னு சொல்றீங்களா? எதுக்கு இதெல்லாம்?
இல்லைங்க, உங்களை பார்க்கும்போது எங்க அம்மாவையும் உயிரோட பாக்குற மாதிரி இருக்குங்க. அவரை தில்லக்காளியம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தியோனோ? அவர் நெத்தி பாருங்க, அந்த குங்குமம் எங்க இருந்து வந்தது? நீங்க நடராஜருக்கு அவசியம் பண்றதா வேண்டிக்கோங்க, நிச்சயமா உங்க பொண்ணு கிடைச்சிருவா. அடுத்த தடவை வரும்போது குடும்பத்தையும் அழைச்சிட்டு வாங்க, எங்கேயும் தங்கிக்கலாம். சரிங்க பாட்டி, நானும் அவரோட போயிட்டு வந்துடுறேன். போடா, போய் அவர் பஸ் ஏத்திட்டு வா. இல்ல பாட்டி, ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் போறாரா, பக்கத்துல தானே, போயிட்டு வந்துடுறேன். அடட, இவரோட போவேன்னு சொல்லியிருந்தா நீ கோவிலுக்கு வருவேன் தீட்சத்திட்ட சொல்லிருக்க மாட்டேங்கடா. எதுக்கு பாட்டி? நம்ம முறையில நீ கத்துக்க வேண்டாமா? இல்ல பரவாயில்லைங்க, நான் தனியாவே போய்க்கிறேன். வேண்டாம், அவன் வருவான். போடா, போய் பஸ் ஏத்திட்டு வா. வாங்க சார். பாருங்க. அவன் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டான். உனக்கு சாப்பாடு தானே வேணும், நான் போடுறேன், போய் உட்காரு. ஏண்டாப்பா சின்ன புற இப்படி கிறுக்கி வச்சிருக்கே, யாரு வந்து துடைக்கிறது? இது கூட நாடு ஜோசியம் பாக்குற இடம் தான். அரே, உள்ள வாங்க தம்பி. யாரது? உறவுக்காரங்களா? இவர் மணி, நாடு ஜோசியர். மணி, இவர் டாக்டர் தில்லைராஜன், சென்னையில பெரிய டாக்டர். சார், உங்களுக்கு இவர்கிட்ட நாடு பார்க்கணுமா? வாங்கல, நாடு பார்க்கலாம். இல்ல பரவாயில்ல, நான் இப்பதான் வைத்தீஸ்வரன் கோவில் தானே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்க பூசுமுத்து ஐயாவை தெரியுங்களா? தெரியும், எங்க பங்காளி முறை தான். அவரை பார்த்து தான் போயிட்டு இருக்கேன். தம்பி, ஒரு நிமிஷம். சார், ஒரு நிமிஷம். தம்பி, அவர் என்ன ஆர்த்தியோட அப்பா தானே? வரேன், அவர் அனுப்பிச்சுட்டு வாங்க சார். பேசிட்டீங்க? வாங்க. ஜுரம் இன்னும் குறையல. லிங்க செந்தூரம், திரிகடுக சூரம், கௌரி சிந்தாமணி, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க. குட் மார்னிங் ஆர்த்தி, எப்படி இருக்க? நீங்க என்ன பேச முடியலையா? கவலைப்படாத, சரி பண்ணிடலாம். மருந்து உனக்காக தயாராயிட்டு இருக்கு. நான் தானே? நான் தான் உங்க அப்பாவோட ஜூனியர் மங்கையர்கரசி. என்ன கந்தன் இதெல்லாம்? சோமுக்கு நாடி ஜோசியம் பார்க்க சொன்னீங்கல்ல, அதான் சார் இது. இவ்வளவுமா? ஆமா சார். இது காக்கபுஜன்ற நாடி, இது ரெண்டும் சிவநாடி, இது வசிஷ்டர் நாடி, இது வந்து பிரிக் நாடி சார், இது நந்தி நாடி. ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஆளுக்கு இவ்வளவு முனிவர்கள் சுவடு எழுதியிருக்காங்க. ஆமா சார். சரி, இதெல்லாம் படிச்சு பாத்தீங்களா?
ஒன்னொன்னுக்கும் ஒத்து போதா? படிச்சு பார்த்தேன் சார். ஆனா நிறைய வேறுபாடு இருக்கு சார். வேடிக்கை என்னன்னா இதுல ஒரு ஜோதிடம் என்னோட ஜோதிடத்தோட ஒத்து போகுது சார். அப்புறம் நாடி ஜோசி உண்மைன்னு எப்படி நம்புறது? ஆனா ஒரு விஷயம் சார், எல்லா நாடியிலையும் சோமுக்கு கட்டு கிடைச்சிருச்சு. ஆனா அகத்தியர் நாடியில் மட்டும் ஓலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். நல்லா விசாரிச்சீங்களா? நல்லா விசாரிச்சுட்டோம் சார். அகத்தியர் நாடி தான் அதிகம். நாங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், ஆர்த்தியை அடைச்சு வச்சிருந்த இருட்டாரிலிருந்து எடுத்த ஓலைச்சுவடி செக் பண்ணி பார்த்துட்டோம். இதுவும் நாடிச்சுவடின்னு தான் சொல்றாங்க. பர்டிகுலரா அகத்தியர் நாடியை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. கண்டன், நாடி ஜோசியத்துக்காக தான் இந்த கொலையெல்லாம் நடக்குதுன்னா ஆர்த்திய கடத்திட்டு போனவங்க தான் இந்த கொலையெல்லாம் செய்யறாங்கன்னு வச்சுக்கிட்டா அகஸ்திய நாடியில தான் ஏதோ விஷயம் சார். சார் 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 பாட்டிமா. என்னப்பா? சார் இல்லையா பாட்டி? யாரு? ஆகாஷே கேக்குற? ஆமா பாட்டி. குளிச்சுட்டு இருக்கான். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல பாட்டி. டேய் நில்லுடா. என்னமோ நீ பாட்டுக்கு வந்து ஆகாஷ் எங்க என்ன குளிச்சுட்டு இருக்கான்னு ஒண்ணு போயிட்டே இருக்க. என்ன விஷயம்? சும்மாதான் பாட்டி. என்னடி இவன் என்ன பார்த்து இப்படி பயப்படுறான்? நீங்க இருங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். இருடி, ஏதாவது போன் கொண்டு வந்திருக்கோம் என்னமோ. நான் போய் பாத்துன்னு வரேன். இத மாதிரி தலை காயில ஆத்திக்கோ. உங்களை தேடி மணியோட அசிஸ்டன்ட் வந்தான். என்னம்மா? தெரியல, பாட்டி என்னன்னு கேட்டா ஓடி போயிட்டான். பாட்டி கூட போய் போயிருக்கான். எனக்கு ஏதோ முக்கியமான விஷயம் ஒண்ணு தோன்றது. இப்ப எதுக்கு நீ பதில் அடிச்சுட்டு இப்படி ஓடி வர? அபிராமி சொன்னாளா? சரியா குளிச்சியா இல்லையா? தலையெல்லாம் பாரு ஈரம் சொல்றது. ஏண்டா நீ அப்பவே விஷயத்த சொல்லியிருந்தா அப்படி டென்ஷன் ஆயிருக்க மாட்டானோ? என்ன விஷயம் பாட்டி? தம்பி, மாமா அன்பரசு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அதான் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடலாமேன்னு ஆரம்பத்தை விட்டு கூப்பிட சொன்னேன். அவன் பாட்டியம்மா பார்த்து பயந்துட்டான். ஏண்டா என்ன பார்த்தா ராட்சசி மாதிரியாவா இருக்க? ஹலோ சார், வணக்கம். மணி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்க. ஏண்டா மணி, இத்தனை வருஷத்துல உங்க சொந்தக்காரங்களை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்ல? இல்ல பாட்டியம்மா, மாமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காரு. என்னடா சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆகாஷுக்கு உங்க மாமாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் நீ நினைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரும் என்ன போல நாடி ஜோசியர் தான். பெரிய ஆளு. நாடி ஜோசியமா? ஏண்டா இவனையும் இந்த நாடி ஜோசியத்துல இழுத்து விடலான்னு பாக்குறியா? இல்ல பாட்டியம்மா, தம்பிதான். இல்ல பாட்டி, நான் இவர்கிட்ட ரேகையை பத்தி கேட்கணும். ரேகை? டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரேகை எனக்கு ஆபீஸ்ல யூஸ் ஆகும். பயோமெட்ரிக்ஸ்ல யூ சே we take into consideration only 9 kinds, but there are more than 12. So என்னப்பா நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. ஆகாஷ், நீ சீக்கிரமா ஆத்துக்கு வந்து சேரு. Come fast. So how many different kinds of rega you? அப்பா, கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போச்சு. பட்டாசு மாதிரி படபட படபடன்னு பொருணி தள்ளிட்டாங்க. ஏண்டா தம்பிய கூட்டிட்டு வாடானா சொதப்பிட்டு வந்து நிக்கிற. நான் என்னென்ன பண்றது சார்? தனியா இருந்தா மட்டும் கூட்ட சொன்னீங்க. அங்க போனா பாட்டியம்மாலாம் இருந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டாங்க. குடுகுடுன்னு ஓட வேண்டானா? தெரியலன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? எடுத்து வந்துட்டீங்கல்ல, கொடுங்க. தம்பி என்ன பேர்? என்ன ஆறுமுகண்ணே. சரி, போய் 2 டீ வாங்கிட்டு வா. சரிண்ணா. ஒரு நிமிஷம். நீ ஒரு டீ சாப்பிட்டு பொறுமையா வந்தா போதும். சரிண்ணா? சரிண்ணா. கொடுப்பாரு மாமா, கொடுங்க. வா, அச்சு அசலா சோமோட உழைச்சொடி மாதிரி இருக்கு. மணி, உங்க மாமா ரியலி கிரேட். தம்பி, என்ன பேர் சொன்னீங்க? எதுக்கு மாமா கேக்குறீங்க? இருமணி, நீங்க சொல்லுங்க. யாரோட ஓலைச்சுவடின்னு சொன்னீங்க? சோமு. ஏன் கேக்குறீங்க? சோமு? எந்த சோமு?
தெரியாது. நெய்தல் பத்திரிகை ரிப்போர்ட்டரா? ஆமா, உங்களுக்கு அவரை ஏற்கனவே தெரியுமா? தெரியும் மாவா. நல்லா கேட்டீங்க போங்க. அவனை தெரியாதவங்க யாரு இருக்கா? பெரிய கொலைகாரன் தம்பி. நிறைய கொலையெல்லாம் பண்ணிட்டு போலீஸ் தேடிட்டு இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மணி, நாடு ஜோதிட விஷயமெல்லாம் கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவனோட நாடிக்கட்டு உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேணாம் தம்பி, இந்த விபரீத விளையாட்டுலாம் வேணாம். அவனோட நாடிக்கட்டு உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு தெரிஞ்சா இங்க வருவான். ஜாக்கிரதை மணி. உங்க அக்கா புருஷன்ற முறையில சொல்றேன். நம்ம ஆளுங்கள ஒருத்தரை கூட போட்டு தள்ளியிருக்கான். எடுக்கும், நீ ஜாக்கிரதையா. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். ஏய், அங்க என்ன பண்ற? இசைக்கு கூட கொலை பண்ணிருக்கான. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கொலையெல்லாம் என்னது? போன காலத்துல அவன் என்னென்ன பண்ணுவான்? மரம் இல்லை மரம். உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணு. அப்புறம் நீ பார்த்து அமைதியா இருந்தேன்னு வச்சுக்க. இந்த ஊர்ல ஏதாவது கொலை நடக்கும். அப்புறம் உன்னை புடிச்சிட்டு போய் ஏதாவது கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. ஏய், உனக்கு என்ன கோவம் எனக்கு நல்லாவே தெரியும். பெரியவனுக்கு கீழே உன்னை வச்சிருக்காரு கோவம். புரியாம பேசாதடா. அவன் இல்லனா நீ இல்ல. உன்னை வெயில்ல கொண்டு போய் வச்சேன்னு வை, வாடி வதங்கி போயிடுவ. ஆமா, இவனை பார், சைலண்டா இருக்கான். இவனுக்கு தெரியும் இந்த இடத்த விட்டு நவுத்தனா சேர மாட்டோம்னு இவனுக்கே நல்லா தெரியும். வெயில்ல வச்சா வாடி போயிடுவான். வீட்டுக்குள்ள வச்சேன்னு வையன், வெள்ளை வெளியேன்னு வெளுத்து போயிடுவான். என்ன சொல்லுது முகிலா? செடி என்ன சொல்லுது? என்னத்த சொல்லுது? ஒரே குறைதான். இவங்கிட்ட பேசினா அவன் கோச்சுக்கிறான், அவங்கிட்ட பேசினா இவன் அழுகுறான். எப்ப பார் ஒரே சண்டை சச்சரவு தான். இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கே நேரம் சரியா இருக்கு. என்னது? பட்டாம்பூச்சி. ஜப்பான்ல டாகாஹாமான்னு ஒருத்தர் இருந்தானா. அவனுக்கு அக்கிகோன்னு ஒரு காதலி. அவ செத்து போயிட்டாளாம். டாகாஹாமா அவன் ஞாபகமாவே இருந்து கல்யாணமே பண்ணிக்காம வயசாகி போச்சான். டாகாஹாமா செத்து போனப்போ அக்கிகோட ஆவி பட்டாம்பூச்சியா வந்து அவனை கூட்டிட்டு போனதா சொல்லுவாங்க. செத்து போனவங்களோட ஆவிதான் பட்டாம்பூச்சியா சுத்துறதா ஒரு நம்பிக்கை. ஆமா, செத்து போனவங்க முதல்ல கம்பளி பூச்சியா வந்து பயமுறுத்துவாங்க, அப்புறம் தான் பட்டாம்பூச்சியா மாறுவாங்க. அம்மா இன்னுமா பப்பாளி பழம்? என்ன சார் இது? சென்டர் பேஜ்ல என்ன போட்டிருக்கீங்க? எவ்வளவு பழைய நியூஸ் இது? இதுக்கு போய் 3 பக்கம் கொடுத்திருக்கீங்களா கலர்ல? வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். சப் எடிட்டரா உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் அறிவு. ஹலோ அப்பா, சிக்னல் போயிடுச்சு. பப்பாளி பழம் எடுத்துக்கங்க சார். உங்களை நம்பி தானே நான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு மண்டலம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு நிமிஷம் துளசி, போன் பேசிட்டு இருக்கேன். ஏமா டிஸ்டர்ப் பண்ற? நெய்தல் பத்திரிகையோட பாலிசி என்ன சொல்லுங்க. இது இந்த விஷயம் எப்படி சார் பிரிண்ட்டுக்கு வந்தது? ஃபாலோ அப்புக்கு ஒரு பக்கம் பத்தாதா சார்? ரிப்போர்ட்டர் போகும்போது நம்ம சொல்லி அனுப்பணும் சார். இது ஒரு ஃபாலோ அப் ஆர்டிக்கல், பலபலன்னு எழுதாத சொன்னீங்களா நீங்க அவங்கிட்ட? யாரு எழுதினது? ராமூர்த்தியா? அவன் தான் மடையனா உங்களுக்கு கறி வைக்க சார் போச்சு. அப்படி நடந்து போச்சா? இதை நான் காசு கொடுத்து வாங்கினவங்க போய் சொல்ல முடியுமா சார்? கிருஷ்ணி பரிகாரம் மாதிரி 12ஆம் பக்கத்துல ஜோக்கர் ஒண்ணு போட்டிருக்கீங்களே, அது எந்த வகையில சார் ஜோக்கு? சொல்லுங்க சார். ஒரு ஜோக்கா? என்னமா? என்னாச்சு? ஓ மை காட், கத்தி எப்படி அவளுக்கு கடிச்சிச்சு? புத்தி இல்ல உனக்கு? புரிய எடுத்து வா. ஓ மை காட், என்னப்பா அது? துளசி ஏமா இப்படி பண்ண? பப்பாளி பழம் உடம்புக்கு நல்லதுப்பா. சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுறேம்மா, இதோ சாப்பிடுறேன். துணி எடுத்துட்டு வாமா சீக்கிரம். பப்பாளி பழத்துல நிறைய விட்டமின்ஸ் இருக்குப்பா. பாரு, சாப்பிடுறேன் பாரு. பப்பாளி இந்தாங்க ஐயா. இன்னும் இவ்வளவு நேரம்? புடிச்சுக்கோ, டைட்டா புடிச்சுக்கோ.
என்னம்மா நீ இப்படி போய் பண்ணிட்ட? டைட்டா புடி. சோ நீ இன்னும் மாறவே இல்லையா துளசி? விஷ்ணு. ஹலோ, நீங்க மிஸ்டர் குமரகுரு? ஐம் டாக்டர் விஷ்ணு from Essen, Germany. ஓ, நீங்க துளசியோட கலீகா? ஹஸ்பண்ட். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டி எனக்கு போறா, நீ போய் பட, காத்தால பேசிக்கலாம். இப்படிதான் ஒரு நாள் என்கிட்டயும் ட்ரை பண்ணா. லேப்ல ஆசிட் எடுத்து குடிக்க போயிட்டான். அப்ப நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? என் துளசி ஞாபகம் இருக்கா? இது அஸ்டிக் ஆசிட், பெருசா ஒண்ணும் ஆகாது. இந்த நைட்ரிக் ஆசிட் கையில எடுத்து கொடுத்தேன். வாங்கினவ சிரிச்சா. அன்னைக்கு நாள் பூரா சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் காதலிச்சோம், கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைச்சு ஏன் துளசி அப்பா இதெல்லாம் சொல்லவே இல்லையா? இன்னும் நீ மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டா. அப்ப ஏன்னு எனக்கு தெரியல, கொடுத்துட்டேன். அம்மா, துளசிக்கு இவ்வளவு கோல்டா பிடிக்காது, கொஞ்சம் ஆர்டினரி வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுவாங்க. சரிங்க. உங்க சொந்த ஊரு? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, தமிழ்நாடுதான். அப்பா அம்மா +2 படிக்கும் போது ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. அப்புறம்
பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், மாஸ்டர்ஸ் இன் ஜெர்மனி. அப்புறம் துளசி இருக்குல்ல லேப்லயே ஜாயின் பண்ணேன். அப்புறம் துளசி கல்யாணம், டிவோர்ஸ். ஏன் துளசி, நீ இதுக்காக தான் டிவோர்ஸ் கேட்கறேன்னு என்கிட்ட சொல்லிருந்தா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்காமலே இருந்திருக்கலாம் இல்ல? சொல்லியிருந்தா எனக்கு எய்ட்ஸ் வர விட்டுருப்பியா? நீயும் ரிசர்ச்காக எய்ட்ஸ் வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி கூட என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அது கொத்துட்டு இருந்திருப்பியா? எனக்கு உன்னை பத்தி தெரியும் விஷ்ணு. He still in love you, damn it. I know. அதனாலதான். இங்க பார், உனக்கு டிவோர்ஸ் கொடுத்த பிறகு வேற லேபுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனேன்ல, அங்கிருந்து உன்னை கான்டாக்ட் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? பட் யூ டிடன்ட் ரெஸ்பாண்ட். அப்புறம் உன்னோட லேபோட வெப்சைட்டை பார்த்து தான் உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். என்னோட ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணிட்டு அடுத்த ஃபிளைட் பிடிச்சு இங்க வந்திருக்கேன். லுக், we are going back. நாம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போறோம். விஷ்ணு, அவ இப்ப இருக்கிற நிலைமையில, சாரி, இது எங்க 2 பேரோட பர்சனல் விஷயம். ப்ளீஸ். என்ன பண்ணிட்டு இருக்க? காலம் என்ன எங்கடா போயிட்டு வர? அவர் பங்குக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வர பாட்டி. என்ன சொல்ற? சாப்பிடறதுக்கு முன்னாடி காக்காக்கு சாதம் போடுவோமோ நோ, அது மாதிரி அவர் ஃப்ரெண்டுக்கு சாதம் போட்டுட்டு வர. ஏடா பிச்சைக்காரனுக்கா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போட்டிருக்க மாட்டேனா? இலையில போட்ட சாதம் ஆறின்னு இருக்கு, உட்காரு. குழம்பு ஊத்துடி. இன்னும் கொஞ்சம் ஊத்துவா. திருச்சிற்றம்பலம். வரலாமா? வாங்க வாங்க. நம்ம அதுக்கு வரதுக்கு இது என்ன கேள்வி? நீ உட்காருடா, சாப்பிடறத பதில எழுந்திருக்க கூடாது. அப்பா வாங்கப்பா. எப்படிப்பா இருக்கேன்? நான் நன்னா இருக்கமா. நீ எப்படி இருக்க? நான் நன்னா இருக்கேன். நீ கொஞ்சம் குண்டான மாதிரி நீக்கு தோன்றது. குண்டாகாம எப்படி? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காளோனா? பாட்டி வேண்டாம், அப்புறம் வச்சுக்கலாம். சரி. என்ன ஆகாஷ், சௌக்கியமா இருக்கியா? நீங்க கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கீங்களப்பா. ஆமாமா, நீக்கு வயசாயிட்டே போறது இல்லையா? நீங்களும் கைகள் அலுமின்னு வந்துட்டு எல்லாம் இலை போட்டுட்டு ஆகாஷோட சாப்பிட்டுலாம். அபிராமி, கொல்லையில போய் ஒரு இலை எடுத்துட்டு வா. இருமா, இப்பதான் பிரயாணத்தை முடிச்சுட்டு வரேன். ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு கையோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். அபிராமியை அழைச்சிட்டு போலாமோ? இப்பவே வா. நீங்க இங்கேயே ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாமே. 5-6 மாசமா நான் ஊர்ல இல்ல. கோவில் நிலவர வேற என்ன ஏதுன்னு தெரியல. எங்க போயிட போறோம்? 2 தெரு தள்ள நம்ம ஆந்தன. சாயங்காலம் வரும். அபியே இப்பவே அழிச்சுன்னு போடுமா? அவ இங்க இருக்கட்டுமே. பூட்டி கிடந்த வீடு, அத பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு நல்ல ஆமா மாத்துறது என் பொண்ணாலதான் முடியும். புறப்படலாமாமா? சத்திருங்கப்பா, துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். டேய், நீ சாப்பிடுறா? சுவடி எல்லாம் கைக்கு கிடைச்சாச்சா? என்ன கேட்டு? அந்த ஓலைச்சுவடி உன் கைக்கு கிடைச்சதான்னு கேட்டேன். என்ன சுவடி? உன் கொள்ளு தாத்தாவோட ஓலைச்சுவடி. அது உங்களுக்கு எப்படி தெரியும்?
என் குருநாதர் கிட்ட ஒரு ஓலைச்சுவடிங்கிறது. அவர் சமாதி அடைகிறதுக்கு முத நாள் என்ன கூப்பிட்டு தாரண வருஷம் முடிகிற வரைக்கும் இது மறைஞ்சிருந்து பார்த்திப வருஷம் பிறந்த உடனே அது என் கொள்ளு பேர கைக்கு கிடைக்கும்னு சொன்னார். அப்படி ஏதாவது ஒரு ஓலைச்சுவடி உன் கைக்கு கிடைச்சதான்னு கேட்டேன். பாட்டி ஒரு ஓலைச்சுவடிய மறைச்சு வச்சுருந்தா அத நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரியவாளோட வாக்கு என்னைக்குமே பொய்யாகிறது. என்னடா அது வள வளன்னு பேசிட்டு இன்னுமா சாப்பிட்டு முடிக்கல? எங்க வா இங்க வாடி. இந்த துணி எல்லாம் கொண்டு போய் அங்க போட்டுட்டு அப்படி வந்து நில்லு. இங்க வா, இத வந்து வாங்கிக்கோ. என்னது விடுவியா? ஆமா, எனக்கு பிடிச்ச கலரா. வெரி குட், குடுவோ. இரு, கால்ல வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அப்பதான் தருவேன். இது வரையா? மகாராஜே நன்னா இருக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு புருஷன் வரணும். ஆமா, நடராஜர் அவளால இந்த முறையாவது அபி 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 அப்பா உள்ள ஏதோ சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அது அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கோம், மனசு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்க வேண்டாம். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இது உங்க ஆமா இருந்தாலும் என் குருநாதர் வாழ்ந்தது நேக்கு இன்னொரு க்ஷேத்திரம். இங்க வந்துட்டு போறது கோவிலுக்கு வந்து போற மாதிரி. அப்ப நான் வரேன். வரி பாட்டி. இந்த பாருடா, அவளை வழி அனுப்புறேன்னுட்டு பாதி சாப்பாட்டுல இருந்து வந்திருக்கேன். 2ஆம் ஜாதம் கூட போட்டுக்கல. வா வந்து சாப்பிடு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னடா? அபிராமியோட அப்பா ஏதோ சொன்னாரு, இந்த முறையாவதுன்னு. ஏன் அபி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? என்னன்னு? அவன் எப்படி உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுவா? என்ன விஷயம் பாட்டி? அபிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்துடா. வாட்? என்ன சொல்ற நீ? யார் அவ ஹஸ்பண்ட்? நான் பார்த்ததே இல்லையே. அவன் இருந்தா தாண்டி நீ பார்க்க முடியும். என்ன சொல்ற பாட்டி? கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே விஷ ஜுரத்துல அவன் போயிட்டான்டா. You mean she's... தனித்த மகன் ஏங்கிடும் இவ்வேலை தன்னில் தமிழதுவும் இவன் வழியில் நிற்கும் அப்பா இவன் கனிந்ததுவும் கைம்பெண்ணாய் மாறி வந்தே காலத்தே உரைக்கும் வகை செய்யும் பாரே. கைம்பெண்ணுங்கிறது உன் பேரா? கைம்பெண்ணா? கைம்பெண்ணுன்னா விதவை. ஓ விடோ. அப்போ இன்னொரு பொண்ணு வந்து உன்னை விட பெட்டரா எனக்கு தமிழ் கத்துக் கொடுப்பாளா? இதெல்லாம் நம்பாதே. நாடி ஜோஷம் ஜாதகம் எல்லாமே போய். இதெல்லாம் நம்பாதே, போய். என்னடா? ஒண்ணும் இல்ல. கல்யாணம் எப்ப ஆச்சு? அது ஆச்சு ரொம்ப சின்ன வயசுலயே. சின்ன வயசுலயா? சைல்ட் மேரேஜ் பாட்டி, அது தப்பு கிடையாதா? தப்பாவது ரைட்டாவது. தப்பு ரைட்டு எல்லாமே நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்த பொறுத்து தாண்டா இருக்கு. இப்போ இந்த 3ஆவது இடத்துல ஒரு ஹிந்து ஃபேமிலி இருக்கா. நம்மளும் ஹிந்து தான், அவ மாமிசம் சாப்பிடுவா, அவளுக்கு தப்பு இல்ல. ஆனா நமக்கு தப்பாச்சே. மகாபாரதத்துல பாஞ்சாலி 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டா. அந்த காலத்துக்கு அது சரி. ஆனா இந்த காலத்துக்கு தப்பாச்சே. மிலிட்டரியில ஆளை சுடுவான், அந்த இடத்துக்கு அது சரி. ஆனா இங்க பண்ண முடியாது, தப்பாச்சே. இந்த தப்பு ரைட்டு எல்லாமே
இடம், பொருள், ஏவல், காலம் இந்த மாதிரி பல விஷயங்களை பொறுத்து தாண்டா அமையிறது. பாட்டி உலகம் தெரியாம பேசிட்டு இருக்க. நீ தான் இப்ப உலகம் தெரியாம பேசுற. நம்ம எல்லாம் அக்னியோடய வளர்ந்தவாடா. அக்னி இல்லாம நமக்கு எதுவுமே செய்ய தெரியாது. அர்ச்சகமோ புரோகிதமோ எல்லாத்துக்கும் நம்ம ஹோமம் செஞ்சு ஆகணுமே. அதனால ஹோமம் பண்ணணும்னா கல்யாணம் ஆனவாளா இருக்கணும். எதுக்கு? பொண்டாட்டி கையால அக்னியை எடுத்து கொடுத்து ஹோமம் வளர்த்தாதான் அதுக்கு பேர் ஹோமண்டா. அதனாலதான் சின்ன வயசுலயே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவா. பாட்டி அதெல்லாம் அந்த காலத்துக்கு சரியா இருக்கும். இப்போ இந்த காலத்துக்கு சரியா தாண்டா இருக்கு. உங்க அப்பா தான் கோவில்காரியங்களாம் வாங்கணும் எங்கேயோ அமெரிக்காவில போய் உட்காந்துருக்கான். ஆனா இங்க இருக்கிற தீட்சதர்லாம் கோவில் காரியத்தை விட்டு அவளுக்கு வேற எதுவும் செய்ய தெரியாதுடா. அதனால்தான் சின்ன வயசுலயே கோவில் காரியத்துல இறக்கிடுவா. ஹோமம் பண்ண கத்து கொடுத்துருவா. வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் கத்துக்க முடியாது, மண்டையில ஏறாது. அதனால சின்ன வயசுலயே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவா. அப்ப நம்ம அபிக்கான மாதிரி ஆயிட்டா அவ கதி. அவளுக்குலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணி இருக்கலாம்ல. இதுல தப்பு இல்லைங்கிறியா? இதுல என்ன தப்பு பாட்டி? போறா, கோவில்ல கமிட்டி மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா இத பத்தி பேசுறேன். தீட்சதாலாம் என்னைக்குமே மறு கல்யாணத்துக்கு தடை சொன்னது இல்ல தெரியுமோ? போறா, இது போறோம் எனக்கு. ஏண்டா பாதி சாப்பாடுலயே எழுந்து போயிட்ட, சாதங்கள்லாம் ஆறி கிடக்கு. சூடா 2 தோசை வேணா வாத்தட்டுமா? உனக்கு எதுக்கு சிரமம் பாட்டி? என் வயிற்றுல பாலை வாத்திருக்க, தோசை வாக்குறதா சிரமம்? வணக்கங்க. சங்கரையா இருக்காருங்களா? இருக்காருங்க. நான் கொஞ்சம் பார்க்கணும். வர சொல்றேன். சரி. வேண்டாம், ட்ரெயின்லயே இப்படித்தான் பிஸ்கெட்ல மயக்க மருந்து கலந்து கொடுப்பாங்க. வாங்காத. ஐயா வாங்க. நேத்து உங்களை பார்க்க முடியல. பரவாயில்லைங்க. ரூம் வசதி எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா கோயில் போயிட்டு வந்தாச்சா? சோடி வாங்க போலாம். ஐயா எங்களுக்கு எப்போ பார்க்க போறீங்க? இவர் இப்பதானே வந்தாரு. தனசேகர ஐயா, இந்த அம்மாவுக்கு என்னன்னு பாரு. இப்பதானமா ரே கொடுத்தீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. அவங்க நேத்து வந்தவங்க. உங்க பொண்ணுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி இருந்துச்சே, செஞ்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு குறை இல்லாம செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு 7 பேருக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்கள வாயாறு வாழ்த்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி, உங்க பொண்ணுக்குள்ள சொடி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்க. இப்ப இதுல எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம்? இந்த மருந்து அவளுக்கு சொன்னீங்களே அது. ஓ, ஔஷத காண்டம். உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்களா? இன்னும் கிடைக்கல. ஆனா அவ கிடைச்சிருவாயா? கிடைச்சிருவா. உங்க வசிஷ்டர் வாக்குலயே நாடில சொல்லிருக்கு இல்லையா, அவ கிடைச்சிருவா. நீங்க படிங்க. அப்ப ஔஷத காண்டம் பார்க்கணும். ஔஷத காண்டம். முடியதனில் தரித்த ஈசா, திருநடனம் ஆடிவிட்டாய் தில்லை தேவா. திருவுள்ளிருக்கும் வேலூரில் மருத்துவனாகி தீரான் நோய் தீர்க்கும் உன்னை வணங்கி வணங்கியே வதிட்டன் ஞான் உபதேசிப்பேன். இந்த வேதத்தை எழுதிய ஸ்ரீ அருந்ததி வசிஷ்டர் வைத்தியநாத சுவாமியையும் தில்லை நடராசரையும் வணங்கி
இந்த ஆர்த்தியினுடைய ஔஷத காண்ட விளக்கத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றார். வனிதையும் மறைக்கப்பட்ட பிணிசூழ் மடந்தை. இந்த பெண் ஏற்கனவே காணாம போய் பிணிப்பட்ட நிலையில் உள்ளாள். எண்ணூலை அன்று நீ கேட்டபோது அதில் சொன்னேன் அவள் வருவாள் திண்ணம் திண்ணம். ஏற்கனவே இந்த பெண்ணுக்காக நீங்க கேட்டபொழுது இந்த பெண் மறைக்கப்பட்டிருக்கிறாள், பிணிப்பட்டிருக்கிறாள், கண்டிப்பாக வந்து சேர்வாள் என்று சொல்லி உள்ளோம். சொன்னது திண்ணம் திண்ணம். வசிஷ்டர் சொல்கிறார் அவள் வருவது உறுதி, சத்தியம், நிச்சயமாக அவள் கிடைப்பாள். வந்தவள் பிணி தீர என் ஆசி உண்டு. பெண் வருவாள், அவளுக்கு இருக்கக்கூடிய பிணி தீரும். பிணி தீர்வதற்கு ஸ்ரீ அருந்ததி வசிஷ்டருடைய ஆசியும் உண்டு. வடுத்துகிறேன் என் அருள் பெற்ற அகத்தியதும் இந்த நோய் மருத்துவம் அவர் என்ன ஏன் தயங்குறீங்க? மேல படிங்க. என்ன சார் அதுல மருந்து இருக்குன்னு தானே சொல்லிருக்கு? மருந்தெல்லாம் இருக்கு, ஆனா என்ன என்ன இதுல பயப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன படிங்க. என்ன வசிஷ்டர் சொல்லி இருக்கிறாருன்னா, வந்தவள் பிணிதீர என் ஆசி உண்டு, வழுத்துகிறேன் என்னருள் பெற்ற அகத்தியனும் இந்த நோய் மருத்துவமும் எழுதியுள்ளார், அவர் குடில் சென்றுமே அறிவாய் முற்றே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வசிஷ்டருடைய சீடர்கள்ல அகத்திய முனிவர் ஒருத்தர். ஔஷதத்தை பத்தி அவரு எழுதி வச்சிருக்கிறார். அதனால வசிஷ்டரே சொல்றார், நீங்க அகத்திய நாடியை பார்த்து அந்த மருத்துவத்தை பர்டிகுலரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ அதையும் நீங்களே படிச்சு சொல்லிடுங்களேன். அகஸ்திய நாடி எங்க கிட்ட கிடையாதுங்க, வசிஷ்ட நாடி தான் எங்க கிட்ட இருக்கு. இப்ப நான் எங்க போகணும்? இந்த வைத்தீஸ்வரன் கோயிலே 2 இடத்துல அகத்திய நாடி இருக்கு, விசாரிச்சு பாருங்களேன். இல்ல பரவாயில்ல. ஏன் டாக்டர் என்னாச்சு? ஒண்ணு வியாதிக்காக மருந்துக்கு ஔஷத காண்ட பார்க்க வந்தேன். இப்போ இங்க அது இல்ல, அகத்திய நாடியில தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நீங்க ஒரு டாக்டர் தானே, உங்ககிட்ட வர பேஷண்ட இன்னொரு டாக்டரை போய் பார்க்க சொல்றது சகஜம் தானே? அது சரிங்க. அதே மாதிரி தான் ஒரு மகரிஷி இன்னொரு மகரிஷியை பார்க்க சொல்றது கூட சகஜம் தானே? அவங்க சொல்லிட்டாங்க, ஆனா எனக்கு எங்க போய் யாரை பார்க்கறது புரியலீங்களே. அப்படியா? ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல ஆறுமுக ஜோசியரோட மகங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அகஸ்தியர் நாடி தான். நீங்க அவங்கள போய் பாருங்க. இப்ப நீங்க கொடுத்திருக்கிற ரேகைக்குரிய பொதுக்காண்ட கட்டு கிடைச்சிருக்கு. இந்த கட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஓலையையும் தெளிவா நான் உங்களுக்கு படிச்சு சொல்றேன். படிச்சு சொல்றதுல எந்த லீஃப் உங்களுக்கு பொருந்ததுன்னு பாத்துறோம். ஐயா கொஞ்சம் மன்னிக்கணும், நானே என் பொண்ணுக்கு எல்லாமே வசிஷ்ட நாடியில பாத்துட்டேன். அதுல இந்த ஔஷத காண்டம் மட்டும் அகத்திய நாடியில் தான் பார்க்கணும்னு அதுல வந்திருக்கு. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஔஷத காண்டம் மட்டும் பார்த்து சொன்னா போதும். இல்ல, பொது காண்டத்தை முறையா பார்த்த பிறகுதானே ஔஷத காண்டத்தையே பார்க்க முடியும். கொஞ்சம் இருக்கேன்.
இதுல எல்லாமே இருக்குது. இதுல டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க பாருங்க. என் பொண்ணு பேரு ஆர்த்தி, நான் அவங்க அப்பா டாக்டர் தில்லைராஜன். நீங்க மத்த காண்டத்தெல்லாம் அப்புறம் நிதானமா பாருங்க. எனக்கு இந்த ஔஷத காண்டை மட்டும் உடனே பார்த்து சொல்லிடுங்க. அப்படியா? அதுல கொஞ்சம் இருங்க, வரேன். வாங்க. என்ன இந்த ஔஷத காண்டம் கிடைச்சிடுச்சுங்களா? ஐயா, நீங்க கொடுத்த இந்த ஜாதகத்துக்கு எல்லா கட்டுகளுமே இருக்குங்க. குறிப்பா அந்த ஔஷத காண்ட கட்டு மட்டும் இப்ப இல்லைங்கய்யா. அது எங்க பிரான்ச்சுக்கு போயிருக்கு. திரும்பி வரணும். எதுக்கும் நீங்க ஒரு 15 நாள் கழிச்சு வரீங்களா? பார்க்கலாம். ஏண்டி சுசிலா, கூத்தாண்டவர் கோயில்ல என்னடி பண்ண? நான் என்ன பண்ண? பொட்டு அளிக்கும் போது அழுக சொன்னா உன் கண்ணுல இருந்து தண்ணியா வரல. நான் என்ன பண்றது? எனக்கு அழுகே வரல. வாடி, குளிச்சுட்டியாடி? அங்க சீலா என்னடி பண்றா? அவங்க துணிக்காய போட்டுட்டு இருக்கிறான். அவ பேரு ஷீலா இல்லையா, திரிஷாவா. இதோட ஜோடி நடிக்க போறாங்க. அப்படியா? அப்படி போடு போடு போடு. சும்மா நிறுத்துங்கடி, சின்ன பிள்ளையாட்டம். என்னடி? அட பாடி. ஐயோ, சீக்கிரமா வாங்கனே. சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா. ஏண்டி ஏண்டி கத்துற? அங்க பார்க்கா ஏதோ பணம் கிடக்குது. பணமா? எங்கடி? ஆனா அங்க பார்க்கா பொதுக்குள்ள. போன மாதிரி தெரியலையே. எவனா விழுந்து கிடக்கிறான்னு நினைக்கிறேன். பாடி. யாரு இது? யாருக்கு தெரியும்? தம்பி, நெருப்பா கொதிக்குது, சீக்கிரம் தூக்குடி. எதுக்குக்கா நமக்கு வம்பு? அட தூக்குடிங்கிற. இந்தாடி. குடி. ராத்திரி கீழே போட்ட போறேன். மெதுவா. என்ன திருடுறியா? யார் திருடுறா? யார் என்னன்னு பார்க்க வேண்டாமா? உன்ன மாதிரி நினைச்சா ஏண்டி சண்டை போடுறீங்க? இங்க கொடு. இந்தாக்கா. ஏ சுஜாதா, இது என்ன படிச்சு சொல்லு. ஏக்கா, சோமேஸ்வரன் நெய்தல் பத்திரிகைன்னு இருக்குக்கா. இந்தாடாப்பா. சொல்றத கேளு. என்ன வாங்கோ வாங்கோ. வணக்கம். நானு வைத்தீஸ்வரர் கோயில்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு இருந்தேன். இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி டீ குடிக்கலாம்னா என்ன பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். ஏண்டா
ஏன்டா அப்படி பண்ணின? உள்ள வாங்கோ, ஆத்துக்குள்ள வாங்கோ. இல்ல நானு பரவாயில்ல வாங்கோ, இவ்வளவு தூரம் வந்திருக்கல, ஒரு டிஃபன் சாப்பிட்டு போலாம். உள்ள வாங்கோ. வாங்கோ. அட வாங்க டாக்டர். ஹலோ. இல்ல நானே சென்னை வரைக்கும் போயிட்டு இருந்தேன். பஸ் சிதம்பரத்துல நின்னுச்சு. உன் ஃப்ரெண்ட் இருக்கா நோனோ, இவரை பார்த்ததும் தெரிஞ்ச மூஞ்சியா இருக்கேன்னு ஆத்துக்கு அழிச்சுன்னு வந்துட்டான். எனிவே சார் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் போய் டிஃபன் எடுத்துன்னு வந்துடுறேன். டாக்டர், நீங்க வைத்தீஸ்வரன் கோயில் போன விஷயம் என்னாச்சு? ஆர்த்திக்கு அந்த ஔஷத காண்ட கிடைக்கல. வசிஷ்ட நாடில அகத்திய நாடில பார்க்க சொல்லி வந்தது. நான் அதையும் பார்த்தேன், ஆனா அங்கேயும் கிடைக்கல. அந்த காண்டம் இல்ல. இன்னொரு 15 நாள் கழிச்சு என்ன வர சொல்லியிருக்காங்க. அதான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். இந்த பய பிடிச்ச என்ன. மாமி. யாரு? நான் தான் மாமி. பாடி, இங்க இருக்கிற பரங்கிப்பட்டில இருந்து எங்க ஆத்துக்கு வரதுக்கு உனக்கு இன்னைக்கு தான் வழி தெரிஞ்சுதா? எங்க மாமி வேலையே சரியா இருக்குது. அது யாரடி, உன் பொண்ணா? ஆமா மாமி, இப்ப இவளுக்கு வேற உடம்பு சரியில்லை, அதான் வந்தேன். என்னடி உடம்புக்கு? ரொம்ப நாளா ஒரே இருமல், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இதான் பேரனா? ஆமா ஆகாஷ், நீ குழந்தையா இருக்குதா நான் பத்திரம் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. டாக்டர் கிட்ட வந்தியா? இல்ல மாமி, பாக்காத டாக்டர் இல்ல, எல்லா டாக்டர்ட்டையும் காமிச்சிட்டேன். சனி பெயர்ச்சி வந்தது இல்லையா, இப்படிதான் 2 வருஷமா இருக்கா. அதான் அந்த நாடி ஜோசியனா பாத்துட்டு போலான்னு வந்தேன் மாமி. மணிக்கிட்டியா? ஆமா மாமி. என்ன சொல்றான்? மருத்துவ கண்டம் பாக்கணும்னு சொல்றாங்க. பாத்தியா? பார்த்தேன். ஓலையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இவ பேர் ஆர்த்தின்னு இருக்கு, என் பேர் சிவகாமின்னு இருக்கு. ஆனா அந்த ஓலை இவழுது இல்லையா, வேற யாருதோமா. சிவகாமியை பார். சாமி, சிதம்பரம் போ. சிவகாமியை பார். ஆகாசம் தெரியும். ஆகாசம். ஏண்டி குழந்தை ஆயிடுச்சுன்னு வைத்தீஸ்வரன் பேர் கிளம்பணும். போலான்னு தான் மம்மி உங்க வீட்டு வாசல்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். உங்க ஞாபகம் வந்தது, அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்பவாது உனக்கு என் ஞாபகம் வந்தது. சரியே, குடிக்கிறதுக்கு மோர் கொண்டு வரேன். உங்களுக்கு இப்ப டிஃபன் கொண்டு வந்துடுறேன். சார். டாக்டர் என்னாச்சு? சார். வாங்க சார். வணக்கம். இப்போ ஒரு அம்மா ஒருத்தர் வந்தாங்க இல்லையா, நாடி ஜோசியம் பார்க்க. கொஞ்சம் தாட்டியா இருந்தாங்க. அவங்க பொண்ணு கூட இருமிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு நீங்க ஔஷத காண்ட படிச்சு காமிச்சீங்க இல்லையா, அது எனக்கு கொஞ்சம் படிச்சு காமிங்களே. ஒருவேளை அந்த ஆர்த்தி என்னுடைய பொண்ணு ஆர்த்தியா இருக்குமோன்னு எனக்கு தெரியணும். அதான் டாக்டர். அது இருக்க தம்பி இருங்க, கொஞ்சம் பாருங்க. இதானது? பாருங்க பாருங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க படிங்க. உட்காருப்பா. பரவாயில்ல டாக்டர், இருக்கட்டும். இது இப்ப அந்த பொண்ணுக்கு நீங்க பார்த்த ஓலை தானுங்களா இது? சரி சரி. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஹரஹர மகாதேவா போற்றி போற்றி. ஐங்கரன் துணைதான் கொண்டே அறிந்திட்டேன் அணங்கவள் பிணிகள். ஆத்தியாம் அவளின் நாமம், அன்னையாம் சிவகாமி என்பள். மைங்குழல் மாதவள் அத்தன் தில்லையின் அரசன் என்போன். தில்லைராஜன். நான் தான் தில்லைராஜன். அதான் இருக்காதுல தில்லைராஜன். இந்த வரி வந்ததாலதான் அவங்க ஓலை இல்லைன்னு சொல்லி அந்த அம்மாவை அனுப்பி வச்சேன். அப்போ சார் படிங்க, மேல படிங்க சார்.
மைங்குழல் மாதவள்ளத்தன் தில்லையின் அரசன் என்போம். மங்கையின் இந்த காண்டம் தேடிதான் வருவான். அதான் நான் வந்திருக்கேன். படி. வந்தவன் வேலை சொன்னேன் வருத்திடும் பிணியின் முன்னே. நீங்க இந்த காண்டம் பார்க்க வர வேலையை பத்தி சொல்றாரு. வலியவன் சனியின் கால்கள் நண்டதன் வலையில் புகுமுன். நண்டுன்னா கடகம். சனி பகவான் கடகராசிக்கு பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த காண்டத்தை பார்க்க வருவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இன்னும் ஒரு மாசத்துல மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. சரியாதான் இருக்கு. படி. சுந்தரி இதனால் கொண்டு இருந்திட்ட பாகம் சொல்வேன். இதுவரைக்கும் இந்த பொண்ணுக்கு இருந்த வியாதிகள் பத்தி சொல்றேன்னு சொல்றாரு. சீருடன் கேட்டு தெளிவாய் ஆயுளும் 7ஆம் 10. சீருடன் கேட்டு தெளிவாய் ஆயுளும் 7ஆம் 10. அந்த பொண்ணுக்கு ஆயுள் பாவத்துல எந்த கோளாறும் இல்ல. 70 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அப்படியா? அது வந்திருக்காதுல. ரொம்ப சந்தோஷம். நீ படி சார். பத்தினில் படர் தாமரையும் பைங்கிளி காலில் பாயும். அந்த பொண்ணுக்கு 10 வயசுல கால்ல அரிப்பு பட இப்படி ஏதாவது வந்திருக்கா? ஆமா பட வந்தது. சரியா இருக்கு. படி. 10உடன் 4ம் சேர பூப்புடன் பெருவிரல் காயம். 14 வயசுல அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கும். ஆமா. அப்போ பெருவிரல்ல ஏதாவது காயம் பட்டுச்சா? ஆமா சார். அதே என்னோட ஒரு தடவை கார்ல வரும்போது கொஞ்சம் கதவை அழுத்தி சாப்பிட்டேன். கட்ட விரல் மாட்டிடுச்சு. ரைட். நாங்க ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருந்தோம். அதான் சரியா இருக்கு. அத்தனின் ஆசை கொண்டே அருமையாய் வளர்ந்த சேயும் 20இல் 2ம் சேர இடிநிலை தன்னில் வீழும். 22 வயசுல அந்த பொண்ணுக்கு ரொம்ப சோதனையான காலம்னு சொல்றாரு. ஆமா சார். அவ காணாம போனது அந்த வயசுல தானே. அதுதான் நான் வந்திருக்கேன். படிங்க சார். வீழ்பவள் வெட்டை நோயில் வருந்தியே வாடி வாட. வெட்டை நோயினா எய்ட்ஸ். வசிஷ்டர் நாடியும் அதைத்தான் சொல்லுது. அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் சார் நான் வந்திருக்கேன். ஏதாவது மருந்து இருக்கா பார்த்து சொல்லுங்க. படிக்கிறேன், உட்காருங்க. இல்ல நீ படி. தம்பி இல்ல பரவாயில்லப்பா, எனக்கு அது தெரிஞ்சாகணும். நீ படி சார். வீழ்பவள் வெட்டை நோயில் வருந்தியே வாடி வாட. வந்த நல்லூடின் காலம் வசப்படும் மருந்துதானே. அப்படின்னா நல்லூடின் காலம் நல்ல காலம், இதுக்கு மருந்து இருக்குன்னு சொல்றாரு. அப்படியா? அப்பா அது மருந்து இருக்குன்னு அதுல சொல்லிருக்கா? அதுதான் எனக்கு மருந்து இருக்கா? நீ படி. வந்தடல் ஊழின் காலம் வசப்படும் மருந்துதானே. ஆழ்கடல் ஆர்வரிக்க அதில் ஊருக்குண்டுதானே. ஔடதம் அரும்பும் பாரு ஆகாயத்தலத்தில் தானே. ஆழ்கடல் ஆர்வரிக்க கடல் கொந்தளிக்கும் போது ஆகாயத்தலத்தில் தானே அரும்பும் பாரு. ஆகாயத்தலம்னா நம்ம சிதம்பரம் தான். இங்கதான் மருந்து தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. சிதம்பரத்தியா? இங்கே வா. இங்க என்னது? இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இங்கே இருக்காங்க. தானேதான் தோன்றும் பாரு திருமருந்ததனை சொன்னேன். மருந்து சொல்றாரு. சொல்லுங்க. தனிப்பெரும் மாந்தர் மாழ்வர் அவரது ஓலை தன்னில். தனிப்பெரும் மாந்தர் மாழ்வர் அவரது ஓலை தன்னில். என்ன தயங்குறீங்க? என்ன சொல்றாரு? இல்ல, சில ஆளுங்கள்லாம் செத்து போவாங்க, அவங்க ஓலையில இந்த மருந்தை பத்தி சொல்லியிருக்கேன்னு அகத்திய சொல்றாரு. அந்த மருந்து இதுல மணி மேல படிங்க. வீணேதான் போவார் பாரு வீண்டவர் ஆரீர் என்பேன். விளக்குடன் விட்டில் போல விதியினால் விதித்ததாலே. வீண்டவர் ஆரீர் என்பேன். ஆரீர்னா
12 பேர் செத்து போவாங்க. அவங்களுடைய ஓலையில அந்த மருந்து பத்தி விளக்கமா சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அந்த 12 பேர் யாரு, அவங்க எங்க இருக்காங்க, அதை பத்தி ஏதாவது விவரம் இருக்கா? படிக்கல. வீண்டவர் நாமம் சொல்வேன் வினை தொடங்க பழனிச்சங்கு. பேரா? பேரெல்லாம் சொல்றாங்க. படி படி. அரண் பொன் நம்பல நடேசன் மதிபார்த்த மனோகரனும் முகம்மது பெருமான் அருமை மன்ன நிந்த நிசக்கி சீதாபதி சோம ஈசனும் முற்றே. என்ன எனக்கு ஒன்னும் புரியலையே, என்னது? அம்பல நடேசன் மனோகரன் முகம்மது பெருமான் மன்ன நிந்த நிசக்கி சீதாபதி, இதுதான் புரியுது. மற்றதெல்லாம் பிரிச்சு பார்த்துதான் சொல்லணும். தம்பி, இப்ப அவர் படிச்சதெல்லாம் நீ எழுதிக்கிட்டு இருக்கல? கடைசி அண்ணே, அந்த கடைசி லைன் மட்டும். மன்ன நந்த நிசக்கி சீதாபதி சோம சொல்லு. சோம ஈசனும் மற்றே. அவ்வளவுதானே இருக்குதுல. நான் வச்சுக்கிறேன், எனக்கு இது போதும். நான் இதை வச்சு அந்த 12 பேரை தேடிக்கிறேன். நான் வரேன். ரொம்ப சந்தோஷம். இல்ல, நீங்க சாதாரண விஷயம் சொல்லல சார். என் பொண்ணு ஆயுஷ் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, இந்த மருந்து பத்தி சொல்லிருக்கீங்க. இதை வச்சுங்க. மோதிரத்தெல்லாம் இல்ல, நான் இதை மனசார கொடுக்கல, நீங்க வச்சுங்க. தம்பி, நீ இதை வச்சுக்க. தங்க மோதிரம் இல்ல பரவாயில்ல, நான் வச்சுக்க. நான் வரேன், பாட்டிக்கிட்ட நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு. டாக்டர், ஒரு நிமிஷம். தம்பி கொஞ்சம் என்ன மணி? இவ்வளவு படம். சரிங்க தம்பி. என்ன தம்பி இது? என்ன கவனிச்சீங்களா? ஓலையில சோம ஈசனும் முற்றே அப்படின்னு உங்களுக்கு கவனிச்சீங்களா? சோமேஸ்வரன். அந்த 12ல சோம பேரு இருக்கு. இந்த சோமு ஓலைய உடனே படிக்கணும்பா. மணி, நான் ஒரு வாரமா உங்களுக்கு காட்டணும்னு அந்த ஓலை எடுத்து வச்சுருக்கேன். ஆனா பாட்டி ஆத்துல இருந்து நகரவே மாட்டேங்கிறா. ஓலை எடுக்கிறதுக்கு வேலை வந்த மாதிரி படிக்கிறதுக்கும் வேலை வரணும் போல இருக்கு. அதுக்குள்ள என்ன நடக்க போதோ. நான் எங்க இருக்கேன்? நான் சொன்னேன்லக்கா, சினிமாவிலதான் நடிக்கிறவரா இருக்குன்னு. பேருந்தோடு கேட்கிறாருல, நான் எங்க இருக்கேன்னு. ஏய் சும்மாரி, அது இல்ல தம்பி, அந்த புதர்ல மயங்கி விழுந்து கிடந்தீங்க. நாங்க தான் இங்க தூக்கி கொண்டு வந்து போட்டோம். உடம்புல ஜுரம் நெருப்பா கொதிக்குதுப்பா. நீங்க படுங்க தம்பி. தம்பி குடிங்க, சுடு தண்ணி தான் குடிங்க. தம்பி, இவனை கட்டிக்கிறீங்களா? தலைமையில கண் கலங்காம வச்சு காப்பாத்துவா. அறிவில்ல உனக்கு? தம்பி பயப்படுறான் பாரு. நீ குடி சோமு, குடிச்சிட்டு படுத்துக்க. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்குல்ல ஊரெல்லாம். நான் இது பண்ணல, நான் கொலை பண்ணல. நீங்க சொல்றத கேளுங்க, நான் இது பண்ணல. அது ஒண்ணும் இல்ல தம்பி, கெட்ட கனவு கண்டிருக்கும். அதனாலதான் உங்க உணவு போட்டு அழுத்திக்காதீங்க. நான் சொல்றேன்ல, படுத்துக்கோங்க. ரசம் வச்சிருக்கியா? சாதம் இருக்குல்ல, பசஞ்சு கொடுமா. உடம்பு சரியில்லைல்ல. உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? இந்தாப்பா உன்னோட பொருள்லாம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. சோமு முச்சாச்சா? ஹாய் சோமு, how are you? I'm Sheila. ரொம்ப இங்கிலீஷ்ல பிலிம் கட்டாதடி. அவர் சுஜாதா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. எனக்கு ரொம்ப தான் கலட்டா பண்ணாதீங்கடி. சாதத்தை கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகுது? தம்பி, நீங்க ரசம் சாதம் சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம். சாப்பிடுப்பா. இல்ல அட சாப்பிடு, உடம்பு சரியில்லைல்ல. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க? மாத்திரை கொடுத்திருக்காரு, இன்னும் 2 நாள் சரியாயிடுமா. டாக்டர் இங்க வந்தாரா? என்ன பாத்தாரா? இல்லப்பா, ஏன் பயப்படுற? தம்பி இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல. மெதுவாடி தம்பி. உடம்புக்கு நிலைமையில எங்கேயும் போக முடியாது. 2
2 நாள் கழிச்சு உடம்பு சரியான பிறகு போகலாம். ஐயா. என்னம்மா சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? துளசி கூப்பிடு. இல்லையா. இல்லன்னா அம்மாவை காணும்யா. காணுமா? வீடெல்லாம் தேடி பாத்தியா? பாத்தேயா. ரூம்ல எல்லா இடமும் பாத்தேயா. துளசி, அம்மா துளசி, துளசி. விஷ்ணு, எப்படி பொறுப்பு இல்லாம எப்படி இருக்கீங்க நீங்கெல்லாம்? முகிலா, துளசி பாத்தியா? அம்மா வீட்டுல தானே இருந்தாங்க. இல்லையே. ரூம்ல இல்லீங்களா? இல்ல. வெளியே கூட போகலையே, நான் அங்கதான் நின்னுட்டு இருந்தேன். ஓ மை காட். போ சவரிமுத்தோ கூட்டா போ. நில்லுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? துளசி எங்கேயும் போயிருக்க மாட்டான். உங்களுக்கு தெரியாது விஷ்ணு, அவ ஏற்கனவே இந்த மாதிரி காணாம போயிருக்கா. நாங்க தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம். எங்க ஹாஸ்பிட்டல்லையா? ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தானா? இந்த மாதிரி பல தடவை அவன் என்கிட்ட ஜெர்மனில பண்ணிருக்கான். மாட்டான், வீட்டுல தான் இருப்பான். மா, வீடு ஃபுல்லா தேடினீங்களா? தேடினங்க. அவன் ரூம்ல பாத்தீங்களா? ரூம் ஃபுல்லா சாமான் இறஞ்சி கிடந்தது. ஆனா அம்மாவை காணுங்க. சாமான்லாம் இறஞ்சி கிடந்தா? ஆமாங்க. வாங்க பாப்போம். வாங்க. துளசி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா விஷ்ணு. என்ன இதெல்லாம்? துளசி 7th ஸ்டாண்டர்ட். இன்னும் இதெல்லாம் வச்சிருக்கியா? மெமரிஸ்லாம் நம்ம பிரெயின்ல இருக்க செல்ஸ் பண்ற கனெக்ஷன்ஸ் தானே. சில கனெக்ஷன்ஸ்லாம் போகாம இருக்கிறதுக்கு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கணும். Hey, what's this? 5th ஸ்டாண்டர்ட்ல நான் கலெக்ட் பண்ணது அரச மரத்தியல. அப்போ மயிலரவு கூட வச்சிருப்பியே, குட்டி போடுன்னு. எஸ். ஓ விஷ்ணு, குட்டி எங்க காணோம்? நீ என்ன கிண்டல் பண்ற? போடா. சரி போறேன், நீ வந்தா போறேன் ஜெர்மனிக்கு. என்னடா இது? நைன்த் ஸ்டாண்டர்ட்ல நான் ப்ரிப்பேர் பண்ணது கிரீன் இங்க். எல்லாரும் ப்ளூ ட்ரை பண்ணும்போது நான் கிரீன் ட்ரை பண்ணேன், வந்தது. ஓ, அப்பவே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அது என்ன கையில காட்டு? சுவடி, சித்த வைத்திய சுவடி, முகிலந்து. நான் ரிசர்ச் பண்ணனே எய்ட்ஸ்க்கான மருந்து பத்தி. அதுக்கான குறிப்பு இதுலதான் இருந்தது. எஸ்பெஷலி இதுல இருக்கு. ஐயா, சாப்பாடு ஆறி போயிடும். துளசி, விஷ்ணு, இதெல்லாம் சாப்பிட்டு வந்து பார்க்கலாமே, வரீங்களா? துளசி, நம்ம சாப்பிட்டு வந்து ரிசர்ச் பண்ணுவோம். ரைட்? கம் கம் ஆன். வாமா.
சிவகாமி, அந்த ஓலைச்சுவடிகளை பத்தி உங்ககிட்ட அப்புறமா கொஞ்சம் பேசணும். நாயகனை பொற்குடையில் அமர்ந்தவன் பொன்னம்பலத்தானே சிவகாமி நேசனை பாரத சாரதி அருகில் வைத்தோன் இச்சோடி தண்ணீர் ரகசியத்தை கண்டிடுவாய் மெய்யாடா மெய்யாடா சிதம்பர ரகசியம் மெய்யாடா மெய்யன்பருக்கு ஆரம்பத்தில் சிதம்பர ரகசியம் மெய்யாடா 1000 கரண் கொண்ட ஆதவன் மேற்கில் முடித்தார் உதவி செய்வதெல்லாம் மெய்யாடா பொய்யா